ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரும் நாம் இன்னைக்கு உள்ள பார்க்க போகிறது இப்போ அமேசான் ப்ரைமில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் ட்ராமா தான் த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் சாப்டர் 1. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட தமிழ் டப்பிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். படத்தில் வர நம்ம ஹீரோ பேர் ரயன். ஸோ இவரோட காதலியும் சேர்ந்து போர்ட்லேண்ட் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ போகிற வழி இன்னும் 300 மைல் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களோட காதலி சொல்ல. ஸோ 300 மைல் இருக்குது அப்படின்னா பசி இது 2 பேரும் எங்கேயாவது சாப்பிட்றலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வீனஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் போய்க்கலாம் அப்படின்னு சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா இவங்களோட கார் அங்கேயே பிரேக் டவுனு ஸ்டார்ட்டே ஆகலை. ஸோ இந்த கப்பல்ஸுக்கு வேறு வழியே இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரெண்டல் ஹவுஸை பார்த்தீங்கன்னா ரெண்ட்டுக்கு எடுத்து அன்னைக்கு நைட் அங்கே ஸ்டே பண்ண போகிறாங்க. ஸோ அங்கே ஸ்டே பண்ணும்போது ஒரு பர்டிகுலரான ஒரு பொண்ணு ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு பொண்ணு பேரே திருப்பி இருக்காளா அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறாங்க. அது போக போக பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் 3 மாஸ்க் போட்ட நபர்கள் இவங்களை பயன்படுத்த ஆரம்பிக்க அதுக்கப்புறம் நடக்கிற தரமான சம்பவங்கள் தான் இந்த படத்தோட மீதி கதைனே சொல்லலாம். ஸோ அந்த மாஸ்க் போட்டு வியர் பண்ணி வந்திருந்தா அந்த 3 நபர்கள் யார், அவங்களுக்கு என்ன வேணும், அவங்க எதுக்காக இந்த கப்பல்ஸை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எல்லாத்துக்கான பதில் தான் இந்த படத்தோட சாப்டர் 1ல் எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் ட்ராமாக்கு என்னென்ன வேணுமோ அது நல்லாவே பண்ணியிருந்தாங்க. நிறைய இடங்களில் வர அந்த ஜம்ஸ்கார் ஸ்கின் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பட் இந்த ஹாரர் போர்ஷன்ஸுமே படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ்க்குள்ளே மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் ஃபுல்லு இந்த 3 நபர் கிட்டக்க இவங்க மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த போர்ஷன்ஸில் பெரிய லெவலில் ஹாரர் இருக்காது. ஸோ அவங்க கிட்ட இருந்து இவங்க தப்பிக்க போகிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு டென்ஷன் பில்டிங் இருக்கும். அவங்க தப்பிச்சாங்களா இல்லையா, கடைசி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த கொண்டு போன ஸ்க்ரீன் பிளேலாம் நல்லா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த கிளைமேக்ஸில் சில விஷயங்களை டீட்டெயிலாக இன்னும் சொல்ல மறந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கிடைக்குது. பட் எனிவேஸ் இந்த படத்தோட சாப்டர் 2க்கு லீடு கொடுக்குற மாதிரி தான் இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. ஸோ ஒருவேளை அதில் சொல்லலாம்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. பட் இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு டீசன்ட் வாட்சபிள் மூவி. வெறும் 1.5 மணி நேரத்தில் ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் த்ரில்லர் ட்ராமாவை எந்த அளவுக்கு ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ அதை நல்லாவே கையாண்டிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமா அப்படின்னு கேட்குற ஆடியன்ஸ் சில காட்சிகள் இருக்குது அப்படிங்கிறனால கொஞ்சம் தனியாகவே உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் படத்தோட தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு 1 டைம் வாட்சபிள் மூவி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 2.2 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.